ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். உடம்பு சரியில்லை, அதனால தான் போடலை. இந்த பனிக்காலத்துக்கு நான் கொஞ்சம் 2-3 மிளகு எடுத்திருக்கேன். பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தல், சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அது தனியாக வச்சுட்டு, ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரி ஒன்று நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு வதக்கி அதோட கேரட்டு, நம்ம பெரிய கேரட்டுனா ஒரு கேரட்டு பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி அதில் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு வெள்ளைப்பூடு 2-3 பல் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தேங்காயும் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு மல்லி இலை போட்டு வதக்கி ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச பருப்பு, இந்த வத்தல் எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு ஒரு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச கேரட்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக சட்னி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இட்லிக்கு கேரட் சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.